கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 10:39. Matthew 10:39. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். என்ன, நீங்க நான் இந்த பூமியில் வாழ போகிறேங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குரிய அந்த ஜீவனை காத்துக்கொள்ள நினச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? உங்களுக்குன்னு வாழ்ந்தா நீங்கள் அதை இழந்து போவீங்க, ஏன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் அவருக்காக என் சுயத்தை இழந்து நான் கர்த்தருக்கென்று வாழும்போது நீங்கள் கர்த்தர்கிட்ட போய்வீங்க. உங்களுக்கு நித்திய ஜீவனோட தேவனோடு சதா காலங்களும் வாழக்கூடிய ஒரு நித்திய வாழ்வு உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா மத்தேயு 16:24 இதே சொன்னவர் இப்போ 25வது வசனத்தில் மறுபடியும் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்போ என்ன, நீங்கள் உங்களுக்கென்று வாழும்போது என்ன பண்ணுவீங்க? இப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் இழந்து போயிடுவீங்க. இதே தான் லூக்கா 9வது அதிகாரம் 24வது வசனத்துலையும் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி லூக்கா 17:33 சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் 12வது அதிகாரம் 24-25 சொல்லும்போது இன்னொரு காரியத்தை சேர்த்து சொல்வார். 24வது வசனம் பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்போ ஒரு கோதுமை மணி தானாக இருக்கும்போது அந்த கோதுமை மணி தானாக இருக்கும், அது ஒன்றுமே ஆகாது. ஆனால் அந்த கோதுமை மணி நிலத்தில் போடப்பட்டு அந்த கோதுமை மணி மரித்து அதிலிருந்து ஜீவன் வரும்போது அதிலிருந்து வரக்கூடியதில் அநேக கோதுமை மணிகளை உங்களால் எடுக்க முடியும். அப்போ என்ன, ஒரு கோதுமை மணி எப்படி நிலத்தில் போட்டு அது சுயத்துக்கு மரித்து அது மற்றவர்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய அநேக கதிர்களை கொடுக்கக்கூடிய ஒரு தான் மாறுதோ, அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குரிய காரியத்தில் மரித்து போவீங்க. ஆனால் உங்களுடைய சுயத்துக்கு நீங்கள் மரிக்கும்போது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அநேகரை கர்த்தரிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களாக மாறிடுவீங்க. அதைத்தான் இங்கே சொல்லும்போது அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். என்ன, இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நேசித்தீங்கன்னா இந்த பூமியில் நீங்கள் மரித்து போவீங்க. ஆனால் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அவர் மேலே பிரியம் வைத்து அவருடைய காரியம் செய்வதற்காக நீங்கள் உங்களை இழக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நித்திய காலத்திற்கும் இந்த இங்கே வாழுகிற பூமியில் வாழுகிற 60-70 வருஷம் மாத்திரம் இல்லை, ஆனால் என்ன, நீங்கள் நித்திய காலத்திற்கும் உங்களுடைய ஜீவனை ரட்சித்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கிருபையில் போவீங்க. நீங்கள் உங்களுடைய ஜீவனை ரட்சித்து கொள்வீங்க என்று சொல்லக்கூடியதான் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ என்ன, நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களுடைய ஜீவனை விட்டு கொடுக்கும்போது கர்த்தருக்கென்று வாழ்வீங்க. இல்லை, நான் விடமாட்டேன்னு சொல்லி உங்களுக்கென்று வைத்து கொண்டிருந்தால் மரித்து போவீர்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்லை உங்களுடைய சுயத்துக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நன்றாக சிந்திச்சு பாருங்கள். அதாவது நம்ம வாழுகிற வாழ்க்கை கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? இதை நீங்கள் எப்படி அளந்து பார்க்க முடியும்? நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன? உங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்கள், நோக்கங்கள் என்ன? உங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே பூமிக்கு அடுத்ததாக இருக்குதா, இல்லை கர்த்தருக்கு அடுத்ததாக இருக்குதா? அப்போ நீங்கள் உடனே நீங்கள் கேட்கலாம், அண்ணே அப்போ நான் எனக்குன்னு வாழவே தேவையில்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளையை நீங்கள் வேறு எதெல்லாம் எடுக்கணும், உங்களுடைய பிள்ளையை எடுங்க. உங்களுடைய பிள்ளையை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க? அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளையாக பிறந்த உடனே அந்த பிள்ளையை எப்படி பாதுகாக்கிறீங்க? அந்த பிள்ளையை எப்படி பராமரிக்கிறீங்க? அந்த பிள்ளைக்கு ஒரு என்ன மாதிரி எந்த நேரத்தில் பால் கொடுக்கணும், எந்த நேரத்தில் நாப்பி மாற்றணும், எல்லாம் செய்யக்கூடிய வேலையை எவ்வளவு தான் பார்த்துக்கிறீங்க? அந்த பிள்ளைக்கு ஒரு சுகவீனம்னா எவ்வளவு பாடுபட்டு அந்த பிள்ளையை சரி பண்ணு பார்க்குறீங்க? யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்களே ஒரு சாதாரண மனிதனாகி நீங்களே இவ்வளோ தூரம் பார்க்கும்போது கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அப்போ என்ன, நான் எனக்குன்னு வாழாமல் கர்த்தருக்குன்னு வாழும்போது
என்ன பார்ப்போம்? கர்த்தருடைய பெரிய கிருபையை, அளவில்லாத கிருபையை, அளவில்லாத இரக்கத்தை, அவருடைய பராமரிப்பை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய போஷிப்பை, அவருடைய வழிநடத்துதலை நாம் மிக அழகாக நேர்த்தியாக பார்க்க முடியும். அதனால நம்ம சுயத்துக்கு மரித்து கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு பிரியமுள்ளவர்களாய், அதை விரும்பி நேசித்து செய்கிறவர்களாய் வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இது எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை பராமரிப்பாளோ, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன அந்த தேவன், ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நித்திய ஜீவனை காத்துக்கொள்ளுகிறவராய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.